ஹாய்ங்க. ஹலோ அண்ட் வெல்கம் டு லக்ஷ்மி வந்தாச்சு யூடியூப் சேனல். குட் மார்னிங்க. இன்றைக்கி ஒரு மார்னிங் ரொட்டீன் தாங்க நான் இன்றைக்கி வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் மார்னிங் ஷூட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் வந்து ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் என்ன பண்ணுறதுங்க, கேமராமேன் தூங்கிட்டார். எழுப்ப எழுந்துக்கவே இல்லை. ஸோ நானே வீடியோ எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் சமைக்கிறது மட்டும்தாங்க வீடியோ எடுத்திருந்தேன். காலையில் எழுந்து குளிச்சுட்டு சுவாமிக்கு விளக்கெலாம் ஏற்றியாச்சு. டீ போடுற வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. நம்ம வீட்டில் ரெகுலராக எப்போவுமே இஞ்சி டீ தாங்க. இஞ்சி இல்லாத டீயே வந்து யாருக்குமே பிடிக்காது. அது காலையில் ரொம்ப ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும். அதனால் கம்பல்சரி நல்ல ஸ்ட்ராங்காக டபுள் ஸ்ட்ராங்கில் ஒரு இஞ்சி டீ போட்டு குடித்தாதாங்க அன்றைக்கி டேவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நான் டீ போட்டாச்சு. டீ ஒரு பக்கம் கொதிக்குது. அதுக்குள்ளார பருப்பு வேக வச்சுக்கலாங்க. இன்றைக்கி நான் சாம்பாரும் உருளைக்கிழங்கு பொரியலும் தாங்க பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான். சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் சாம்பாருங்க. சாம்பாருக்கு பருப்பு போடும்போது கொஞ்சம் கட்டி பெருங்காயமும், பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, சில பேர் வெறும் பருப்பு வேக வச்சு வதக்கி செய்வாங்க. நாங்கள் வந்து எப்போவுமே எந்த சாம்பார் வைக்கிறதா இருந்தாலும் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, பெருங்காயம், மஞ்சத்தூள் இதை போட்டு தாங்க வேக வச்சு தாங்க நான் சாம்பார் வைப்பேன். அதே மாதிரி தான் குக்கரில் எல்லாத்தையுமே போட்டாச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை போட்டு ஒரு 4 விசில் நல்லா ஃபுல்லாக குக்கர் விசில் வரட்டோங்க. அதுக்குள்ளார டீ கொதிச்சிருச்சு. இப்போது பால்கனியில் பார்த்திங்கன்னா நல்லா மழைங்க. சூடாக இந்த டீ அந்த மழைக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். மைண்டே நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் கிடச்சிது எனக்கு. நல்ல ஒரு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்மளோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையாக அந்த டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சமையலை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா கடுகும் சீரகமும் போட்டு தாளிச்சாச்சுங்க. தாளிச்சிட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் கிள்ளி போட்டுக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் பூண்டும் கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் பூண்டு கருவேப்பிலை போடலை. பூண்டு ஆல்ரெடி போட்டிருக்கிறதுனால சாம்பார் வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இது 3த்தையுமே ஆட் பண்ணி சும்மா ஜஸ்ட் ஒரு வதக்குனா போதுங்க. ரொம்ப அது மேஷ் ஆகணுன்றலாம் அவசியம் கிடையாது. ஆல்ரெடி நம்ம பருப்பில் போட்டிருக்கிறதுனால இது ஜஸ்ட் ஒரு வதங்கி நம்மளுக்கு அதில் டேரெக்டாக தெரிஞ்சாலே நல்லா தான் இருக்கும். மாங்காய் தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நான் வந்து கொஞ்சம் புளிப்பு இல்லாத மாங்காவாக எடுத்திருக்கேன். நீங்கள் புளிப்பு மாங்காவாக எடுத்திங்கன்னா அதோட புளிப்புத்தன்மை வந்து நம்மளோட சாம்பாருக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் அந்த கிளிமூக்கு மாங்காய் தான் எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் புளிப்பு கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ சாம்பார் பொடிங்க. நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணல. சாம்பார் பொடியும் உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருந்த பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அது கூட அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாங்காய் சாம்பார் ரொம்ப நல்லா இருக்குங்க. சில பேர் முருங்கைக்காய் சேர்த்து பண்ணுவாங்க. நான் வந்து வெறும் மாங்காய் மட்டும்தாங்க போட்டு பண்ணுவேன். நிறைய என் ஃப்ரெண்ட்ஸே கேட்டிருக்காங்க, வெறும் மாங்காய் போட்டால் நல்லா இருக்குமாடி அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். மாங்காவை பொறுத்த வரைக்கும் புளிப்பு கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. சாம்பார்லேயே முருங்கைக்கீரை சாம்பார், மாங்காய் சாம்பார் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாம்பார். ஸோ நான் இந்த சாம்பார் இப்போது நல்லா கொதி வரட்டும். நல்லா மூடி போட்டு ஆஸ் யூஷுவல் கொதிக்க வைங்க. மூடி இல்லாமல் கொதிக்க வச்சோன்னா பச்சை வாசனை போகாது. நெக்ஸ்ட்டு வந்து சைட் டிஷ்க்கு உருளைக்கிழங்குங்க. அப்படி என்னதான் இந்த உருளைக்கிழங்குல இருக்கும்னே நமக்கு தெரியலங்க. எத்தனையோ வாட்டி சொல்லியாச்சு. மற்ற வேற ஏதாவது சைட் டிஷ் வேணுமா கேட்டால் இல்லை, பொட்டேட்டோ அது உருளைக்கிழங்குன்னு கூட சொல்கிறதுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு வரலங்க. பொட்டேட்டோ ஃப்ரைன்னு சொல்லிட்டு இதே தான் சைட் டிஷ் கேட்குறாங்க. இந்த பொட்டேட்டோ ஃப்ரையை சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸாக கூட இதை கேட்டு சாப்பிட்றாங்கங்க. அப்படி என்ன இருக்குன்னே தெரியல. எந்த வெஜிடபிள் கொடுத்தாலும் லஞ்ச் பாக்ஸில் பாதி வந்துடுது. இந்த உருளைக்கிழங்கு தாங்க ஃபுல்லாக காலியாகி வருது. உங்கள் வீட்டில் எப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். மஞ்சத்தூள் ஆட் பண்ணியாச்சு, உப்பு ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து காரப்பொடி. நான் காரத்துக்கு வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பட் ஆனால் நான் வந்து இன்றைக்கி குழம்பு மிளகாத்தூள் தாங்க சேர்க்குறேன். வெறும் மிளகாத்தூள் வந்து என்கிட்ட ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குங்க. அதுக்கு ஏதாவது நடுவில் ஆல்ட்ரு பண்ணி போடணும். ஸோ அதனால் நான் நம்ம குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிட்டேன். இதை போட்டு கிளறிட்டு நல்லா மூடி வச்சா போதும். நம்ம தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. இதுலேயே இந்த எண்ணெயிலேயே இது நல்லா வெந்துடும். கண்டிப்பாக உருளைக்கிழங்கு சேர்க்கும்போது பெருங்காயம் சேர்க்க மறந்துடாதீங்க. நான் கொஞ்சமாக தூள் பெருங்காயம் போட்டுக்கிறேன். ஏன்னா அது கேஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய ஐட்டம்ன்றதுனால. இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு பொரியல் நல்லா மூடி வச்சிட்டோன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸில் இதுவும் வெந்துருங்க.
இந்த உருளைக்கிழங்கு இப்போ அவங்களுக்கு கொடுத்துட்டு மீதியை எடுத்து வைக்கணுமா, ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸாக சாப்பிடுவாங்களாங்க. ஆர்டர் போட்டிருக்காங்க. நாங்களாம் என்னம்மா பண்ணுறதுன்னு கேட்டால், நீங்கள் வேறு ஏதாவது செஞ்சுக்கோங்க, ஹெல்த்தியாக செஞ்சுக்கோங்கன்னு நம்மளுக்கே அட்வைஸ் பண்ணுறாங்க. எப்படி இருக்காங்க பாருங்கள் இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைங்க. அவ்வளோதாங்க. இப்போது நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார், மாங்காய் சாம்பார் கொஞ்சம் திக்காக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இதில் மிகப்பெரிய டவுட் எல்லாருக்குமே, மாங்காய் சாம்பாருக்கு புளி ஊற்றலாமா ஊற்றக்கூடாதா அப்படிங்கிறது. கண்டிப்பா மாங்காய் சாம்பாருக்கு புளி ஊத்தணுங்க. ஏன்னா, ஒரு பச்சை ஸ்மெல் வருங்க அந்த மாங்காய் சாம்பார்ல. ஸோ, அத நம்ப அவாய்ட் பண்றதுக்காக இந்த எதிர்ப்புளி கண்டிப்பா அ சாம்பாருக்கு தேவ. இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் நல்லா நெறைய எவ்வளோக்கு எவ்வளோ நம்ப கொத்தமல்லி ஆட் பண்றோமோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு புளி ஊத்திட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாதுங்க. மெயின் அதுதான். ஜஸ்ட் ஒரு கொதி வந்தா போதும். நீங்க மூடி ஒரு 1 to 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, அந்த சூட்லயே பச்சை புளியோட வாசனை போயிடும். இப்ப சாப்பாடு கட்டுறதுக்கு நான் வந்து நல்லா கொஞ்சமா சாதத்த எடுத்து, அதுல வந்து சாம்பார் ஊத்திக்கிறேன். சாம்பார் வந்து கொஞ்சம் தாராளமா ஊத்துனாதாங்க. ஏன்னா, எங்க பாப்பா வந்து நல்லா இந்த பட்டும் படாதமா சாப்பிடுற ஆள் கிடையாது. நல்லா நம்மள மாதிரி நல்லா தாராளமா குழம்பு கேட்பாங்க. இதுல வந்து மிகப்பெரிய எனக்கு சேலஞ்ச் என்னன்னா, இவங்களுக்கு நெய்யே பிடிக்காதுங்க. இவங்களுக்கு அப்பாவுக்கும், பொண்ணுக்கும் நெய் சுத்தமா பிடிக்காது. நான் நெய் ஆட் பண்ணணும்னா, இந்த மாரி சாப்பாடுல ஆட் பண்ணி குடுத்துருவேன். ஏன்னா, நம்ம எதிர்க்க இல்ல அப்டின்னா சாப்ட்டுருவாங்க. நம்ம எதிர்க்க இருந்தோம் அப்டின்னா, "அதுல நெய் இருக்கா? அதுல இத போட்டீங்களா? அத போட்டீங்களான்னு?" ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்க. ஸோ, இந்த மாரி நான் நெய் ஊத்தி குடுத்துருவேன். என்ன எவ்வளவோ மிரட்டி பார்த்தாங்க. நெய் ஊத்துனீங்கன்னா சாப்பிட மாட்டேன், சாப்பிட மாட்டேன்னு. பட் அதுக்கெல்லாம் நான் இது பண்ணவே இல்ல. நெய் இந்த மாரி இடத்துல தாங்க ஊத்தி குடுத்துடுறது. இப்போ சாப்பாடு கட்டிர்றேங்க. நான் தாராளமா ஒரு பெரிய டிஃபன் பாக்ஸ்ல தான் எப்பவுமே சாப்பாடு கட்டுவேன். போட்டு அமுக்கி அப்படியெல்லாம் கட்ட மாட்டேன். சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு 1/2 டிஃபன் பாக்ஸ் தாங்க. நல்ல பெரிய டிஃபன் பாக்ஸ்ல ஒரு 1/2 டிஃபன் பாக்ஸ் தாங்க. ஆனா, அப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தக்காளி, அதில இருக்கக்கூடிய மிளகாய் இதெல்லாம் எடுத்துட்டு கேட்பாங்க. அப்படி குடுத்து ரொம்ப பேம்பரிங் பண்ணியாச்சுங்க. இப்பல்லாம் அவங்களே எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க விட்டுர்றது. என்ன மேலோட்டமா இருந்ததுன்னா, நம்ம சாப்பாடு பார்க்கும்போது டென்ஷனா ஆகும்ன்னு சொல்லுவாங்க. எப்படியெல்லாம் இருக்காங்க பாருங்க. நம்மளுக்கெல்லாம் சாப்பாடு கிடைச்சா போதும்னு நம்ம இருந்த காலம் போயிட்டு, இப்படிதான் சாப்பாடு வேணும்னு கேட்டு சாப்பிடுற ஜெனரேஷன் வந்துட்டாங்க. இந்த உருளைக்கிழங்கு பொரியல் ரெடிங்க. இன்னைக்கு கண்டிப்பா டிஃபன் பாக்ஸ் காலியா வரும். அவ்வளோதாங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் மார்னிங் ரொட்டீன் எடுக்கிறதுனால சிம்பிளான லஞ்ச் தாங்க ட்ரை பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் டைம் வந்து வேற ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் வந்து நான் உங்களுக்கு குடுக்க ட்ரை பண்றேன். கேமராமேன் வேற கொஞ்சம் சொதப்பிட்டாருங்க. கொஞ்சம் தூங்கிட்டாரு. எழுப்ப முடியவே இல்ல அவர. இந்த மார்னிங் வீடியோ கொஞ்சம் எடுக்க கொஞ்சம் சேலஞ்சிங்கா தாங்க இருக்கு. அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.